بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. தனக்கென ஒரு பிள்ளை எடுத்துக்கொள்ளாதவனும் தன்னுடைய ஆட்சியில் எந்த துணையும் இல்லாதவனும் தன்னை இழிவிலிருந்து பாதுகாக்க எந்த உதவியும் எடுத்துக்கொள்ளாத அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாக என்று கூறியவனாக இன்றைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய திருலோகி கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்தப் மதரசா பரிசளிப்பு நிகழ்ச்சியில் ரமலான் சம்பந்தமாக சில செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். இருக்கக்கூடிய காஜில் சொல்லக்கூடிய தலைமை இடத்திலிருந்து கொண்டு பிறையை பார்க்காமல் ஒரு நாளை அவர்கள் முடிவெடுத்து நாளைய தினம் நோன்பு அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அது மாதிரி பெருநாள் என்றுக்கும் அப்படிதான் செய்கிறாங்க. இது மார்க்கத்தில் கண்டிப்பாக இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தை பொறுத்தவரையும் இது இல்லை என்பதை முதல்ல நீங்கள் அறிஞ்சுக்கணும். அந்தந்த ஊரில் அந்தந்த ஏரியாக்களில் நம்ம பார்க்க வேண்டிய அந்த நேரத்தில் அந்த நாளில் நாம் என்ன செய்வோம், பிறையை பார்க்கணும். சரியாக 29 அது 29 அன்னைக்கு மகரிப் டயத்தில் பார்க்கும் பொழுது பிறை தெரிந்தால் அது மறுநாள் எழுது நோம்பு ஒன்று. பிறை தெரியல மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா அதை 30 ஆக்கி கொண்டு அதை என்ன செய்யணும், அடுத்த நாள் நம்ம நோம்பு நோக்கணும். இது ரசூலுல்லாஹி காட்டி தந்த வழிமுறை. மாதம் என்பது 29 இருக்கலாம், 30 இருக்கலாம், இஸ்லாத்துடைய அடிப்படையில். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகளை நம்ம மனசில் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அதுவும் இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரையும் அற்புதமான ஒரு மாதம். அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் இந்த குர்ஆனை இறக்கினான். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், இந்த மாதத்தில் தான் நான் குர்ஆனை இறக்கினேன். அது மட்டும் இல்லாமல் இது முழு மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டியாக இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான். இது ரமலான் மாதத்தில் தான் குர்ஆனை இறக்கினால் அதில் சிறப்பு மிக்க மகத்துவம் மிக்க ஒரு இரவு இருக்கிறது. அது லைலத்துல் கத்ர் இரவு என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான். அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை பேசுகிறான். யார் ஒரு இரவுல அந்த லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குகிறாரோ அவர் 1000 மாதங்களை விட நின்று வணங்கின நன்மைகள் கிடைத்து விடும். அப்படிப்பட்ட ஒரு இரவாக இருக்கிறது அந்த ரமலான் மாதத்தில். அதோடு அல்லாஹ் நமக்கு கடமையாக்கக்கூடிய இந்த நோன்பு என்பது 1 மாத கால அளவு. ரமலான் மாதம் முழுவதுமே நாம் நோன்பு வைக்க வேண்டும், 29 அல்லது 30. ஆனால் இந்த நோன்பு சம்பந்தமாக அல்லாஹ் தன்னுடைய திருமதியில் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதுப அலைக்கும் சியாம கமா குத்துப அலல்லதீன மின் கப்லிக்கும் லல்லக்கும் தத்தகூன். அற்புதமாக இந்த வசனத்தில் பேசுகிறான், சூரத்துல் பக்கராவில் பேசுகிறான், இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா என்ன காரணம், ஏற்கனவே முன்னுள்ளவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது நோன்பு. சரி, ஏன் கடமையாக்கணும், லல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவராவதற்காகத்தான். இந்த வசனத்தை பாருங்க, நீங்கள் இறையச்சமுடையாவதற்காகத்தான் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். என்ன காரணம், இந்த நோன்பு நாம் நோக்கக்கூடிய நோன்பு இது அல்லாஹ்வுக்காக உரியது. என்னதுங்க, இது அல்லாஹ்வுக்காக உரியது. ஆதமுடைய மக்கள் இருக்கிறார்கள், மனிதர்கள், ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய அமல்கள், ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டு செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே அவனுக்குரியது. அல்லாஹ் ஸ்பெஷலா சொல்றான், இந்த நோன்பு மட்டும் எனக்குரியது, இந்த நோன்பு மட்டும் எனக்குரியது அப்படிங்கிறான். அப்ப நோன்புல எவ்வளவு நன்மைகள் இருந்தால் அல்லாஹ்வே பரிசு தருகிறான். யாருக்கு, எனக்காக அடியான் நோன்பு வைக்கிறான். அவன் எழுது தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவன் பசியில் இருக்கும் பொழுது, தாகத்தில் இருக்கும் பொழுது, அவனுக்கு தேவை என்ற சுகம் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக் கொண்டு காலையில் இருந்து மாலை வரை எனக்காக அவன் என்ன செய்யறான், நோன்பு நோக்கிறான். அப்படி எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்து அவன் தனிமையில் இருக்கும்போது கூட எல்லா உணவுகளும் அவனுடைய பக்கத்தில் இருக்கிறது கூட இல்ல, நான் நல்லா நோன்பு வச்சிருக்கிறேன்,
நான் குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோக்கிறேன் என்று உறுதியாக நினைத்தனால அந்த உறுதி தன்மைக்கு தான் மறுமை என்னது அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் ஒரே ஒரு நோன்புக்காக கூட எல்லாம் என்ன செய்யணும், சொர்க்கத்தை வழங்கிவிடான் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அன்புமிக்க சகோதரர்களே, அற்புதமான இந்த மாதம், இந்த மாதத்தை நீங்கள் அலட்சியப்படுத்திடாதீங்க. வீண் வேடிக்கை விளையாட்டில் இருந்துடாதீங்க. கவனமாக கேளுங்க. யாரும் மறுமை நாளில் நமக்கு வரமாட்டாங்க. யாரும் நமக்கு மறுமை நாளில் வரமாட்டார்கள். எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்க போகிறோம், நிர்வாணமாக நிற்க போகிறோம். யாரும் வரமாட்டார்கள் என்பதை முதல்ல நீங்க கவனமாக இருங்க. கணவர் வருவாரா அல்லது மனைவி வருவாங்களா, மகள்கள் வருவாங்களா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் வருவாங்களா, மச்சான் மாமா யாரும் வரமாட்டார்கள். எல்லோருமே தன்னந்தனியாக தனிமையாக அல்லாஹ்விடத்தில் செல்லக்கூடிய சூழலை தள்ளப்படுவீர்கள். அப்படி நிற்கக்கூடிய அந்த நாள் மிகவும் மோசமான நாள். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாள் மிகவும் மோசமான நாள். யாருக்கு? கெட்டவர்களுக்கு, நோன்பு நோக்காதவர்களுக்கு, அல்லாஹ்வை மறந்தவர்களுக்கு, தொழுகை இல்லாதவருக்கு, அலட்சியப்படுத்தியவர்களுக்கு, இந்த உலகத்தில் பாவங்கள் செய்தவருக்கு மறுமை என்பது அந்த மோசமான நாளாக இருக்கு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கவனம் எடுக்கணும். அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அற்புதமாக சொன்னார்கள், யார் ஒருவன், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ரமலான் மாதத்தை அடைந்து, இந்த ரமலான் மாதத்தை அடைந்து தாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ, நோன்பு நோக்கவில்லையோ, அந்த ரமலான் மாசத்தில் அதிகமாக பாவங்கள் செய்கிறானோ, அலட்சியப்படுத்துகிறானோ, அதிகம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறானோ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ அவன் நாசமாக போகட்டும் என்று அல்லாஹ் சொன்னதாக. இது முக்கியத்துவம் என்ன பாருங்க. பாவம் செஞ்சிருக்கிற இந்த 11 மாசங்கள் பாவம் செய்த நீ என்னிடத்தில் இந்த ரமலான் மாசத்தில் வாய்ப்பு வழங்கி இருக்கிற, இந்த வாய்ப்பை நீ என்ன செய்ய அலட்சியப்படுத்துகிறாய். அலட்சியப்படுத்தி இரவும் பகலும் நீ செய்த பாவங்கள் நிறைய இருக்குது 11 மாசத்துல. இந்த ஒரு மாசம் உனக்கு என்ன செய்ய அற்புதமான ஒரு மாதமா ஆக்கி வைத்திருக்கிறேன். என்னது? என்னிடத்துல மீளு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹி, என்னை மன்னித்து அருள் புரிய அல்லாஹ், உன்னிடத்தில் நான் மீளுகிறேன், வ தூபு இலைஹி, உன்னிடத்தில் நான் மீளுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு மீளவில்லையோ அவன் நாசமாக போகட்டும் என்று அல்லாஹ் சொன்னதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஆமீன், அப்படி ஆகட்டும். என்ன சொன்னாங்க? ஆமீன், அப்படி ஆகட்டும் என்று சொன்னார்கள். அப்ப நம்ம என்ன கவனம் எடுக்கணும்? அப்ப ரமலான் மாசத்திலையும் என்ன செய்வேன்? எல்லாம் பழங்களை போட்டு சினிமா எது கேலி கூத்து கிண்டல் எல்லாம் செய்வேன், தொழ மாட்டேன், நோம்பு இருக்க மாட்டேன், நான் பாட்டு இஷ்டத்துக்கு ஜாலியா இருப்பேன். இப்படி இருந்தோம்னா சத்தியநாஸ், நாசமாக போயிடுவோம். நம்ம மறுமையில நரகத்துக்கு போயிடுவோம். நரகத்தில் நம்மளால் இருக்க முடியாது, அது மோசமானது. இந்த உலகத்தின் நெருப்பை விட 70 மடங்கு அதிகமானது. அதை கருகச் செய்வான். குடிக்கக்கூடிய பானங்கள் மோசமானது, ஆடைகள் எல்லாம் நெருப்பானது. அப்ப என்ன கவனமாக இருக்கணும்னா, இல்ல வல ரஹ்மானிடத்தில் நான் மாட்டக்கூடாது, நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கணும். சிறப்பான மாதமாக்கி கொடு. நான் இந்த மாதத்தில் 30 நோன்பு நோக்கணும். உலகத்துல பாவ மன்னிப்பை நான் கேட்கணும். உலகத்துல பாவ மன்னிப்பை நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு அதுக்கான தாகத்தை தெம்ப கொடுறாள். என்னுடைய பாவங்கள் எல்லாம் இந்த மாசத்துல மன்னிச்சிட. எந்த பாவத்தையும் விட்டு வைக்காத. சிறு பாவங்கள், நான் தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாம செஞ்ச பாவங்கள், அறிந்து செய்த பாவங்கள், அறியாம செய்த பாவங்கள், பெரும் பாவம் செஞ்சிருப்பில் அந்த பாவங்கள், திமிரா செஞ்ச பாவங்கள், அக்கிரமா செஞ்ச பாவங்கள், அநியாயமா செஞ்ச பாவங்கள், எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரு என்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கக்கூடிய இந்த மாசத்துல எனக்கு வழங்கடா அல்லாஹ். 30 நோன்புகளும் நோத்துணும். உனக்கா நோட்டுக்கணும். நான் கண்டிப்பா அல்லாஹ் உனக்கா நோன்பு முடிக்கணும். நான் அந்த வாய்ப்பை எனக்கு கொடு
என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன்னா நோன்பு நாளைக்கு, தம்பி உட்கார், நோன்பு நாளைக்கு, இன்னைக்கு கூட அல்லாஹ் உயிரை கைப்பற்றுவான். அல்லாஹ் நாடுனா இன்னைக்கு கூட உயிரை என்ன செய்வான், கைப்பற்றி விடுவான். கவனமாக. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தாங்க. ஒரு லேடி, பெரிய வயசுலாம் இல்லை, 37 வயசு தான் பிள்ளைக்கு. என்ன அப்படி கொண்டு போனால் ஆஸ்பத்திரி, உடம்பு சரியில்லை, வலினாங்க. போய் 2 வாரம் செக் பண்ணாங்க, அவங்களுக்கு பாதிச்சிருச்சு, பெரிய பாதிப்பு, உடம்புள்ளே பாதிச்சிருந்துருக்குது. இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல என்ன நோய் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இறந்து போயிட்டாங்க. தன்னுடைய பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாரு, எல்லாத்தையும் விட்டு இறந்து போயிட்டாங்க. அப்ப நம்முடைய உயிர் மட்டும் கெட்டி தங்கமா? கேள்விதான். நம்முடைய உயிர் மட்டும் கட்டி தங்கமா? இல்ல. அல்லாஹ் எல்லாத்துக்கும் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறான். என்னது? எல்லோரும் கூட்டம் கூட்டமாக ரெடியா காத்துட்டு இருக்கிறோம். ஒண்ணுல ஆரம்பிச்சு கோடி 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 அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் நானா 1வது நம்பர் எடுப்பான். நல்லா கேட்கணும். 1வது நம்பர் உயிரை கைப்பற்றுவான். திடீர்னு நினைச்சானா என்ன செய்வான்? இதுக்கு 1க்கு பேர் 2 தானே, ஒரு 3 தானே, ஒரு 4 தானே, 5 தானே கிடையாது. 1 எடுத்து அல்லாஹ் அடுத்த என்ன செய்வான்? 1 லட்சம், அந்த லட்சம் வருது பார்த்தீங்களா, அது ஒரு ஆள் எடுப்பான். நினைச்சாலும் 1 கோடி இருக்குல்ல, அது ஒன்று எடுப்பான். கணக்கு இல்லை. என்னது? ரெடியா காத்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய உயிரை எப்போ வேணாலும் எடுப்பா என்பதை மறந்துடாங்க. அல்லாஹ்வோடு இணக்கமாக, அன்பாக, நேசமாக, பாசமாக உள்ள ரஹ்மானை நம்ம என்ன செய்யணும்? கவனமாக அல்லாஹ்வோட பேசுங்க. இந்த ரமலான் மாதம் அதற்கான வாய்ப்பு நோன்பு நோட்டுட்டு, நோன்புல தொழுகையில், லொஹூர்ல, அசர்ல, ஃபஜர்ல, மகரிபுல, இரவு தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகையில அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? பேசணும். என்ன பேசணும்? நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், மன்னிச்சுட்டு என்ன சொர்க்கத்தை குர்ஆன்ல, எனக்கு சொர்க்கத்தை குர்ஆன்ல என்று அல்லாஹ்விடத்தில் அழுது 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 கேளுங்க. கண்டிப்பாக உள்ள ரஹ்மான் கருணையாளன், ரஹமத்திக ரஹமர் ராஹிமீன், நமக்கு கண்டிப்பாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். எவ்வளவு பாவங்கள் சரி, இன்னல்லாஹு யக்ஃபுரு துனூப ஜமியா, நிச்சயமாக அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் யக்ஃபுரு துனூப ஜமியா, நிறைய பாவம் செஞ்சு வச்சாலும் சரிங்க, உட ரஹ்மான் நேச கருணையாளன் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிடுவான். இந்த உலகத்துல நிறைய பாவம் செய்யறோம்ல, எவ்வளவு பாவம் செய்யறோம்ல, நீங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாவங்கள் செஞ்சாலும் சரிங்க, அல்லாஹ் ஒன்னொன்னுக்கு தண்டிக்க ஆரம்பிச்சாலும் வச்சுக்கலேன், நம்மளால தாங்க முடியாது. ஒரு 1000 பாவம் செஞ்சிருக்கிறோம், ஆனா நம்ம பாவம் செஞ்சு விட்டு அல்லாஹ் இடத்துல போய் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹி ஒரு தடவை அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அல்லாஹ், உடனே 1000 தப்பு என்னென்ன 1000 தப்பு செஞ்சிருப்பாங்க. அது பல வழியில மோசடியோ, விபச்சாரமோ, கடைசி என்றோ அப்படி ஒரு 1000 தப்பு செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் என்னது? அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹி, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா வல்ல கருணையா என்ன செய்வான்? எல்லாத்தையுமே நான் மன்னிச்சு விடுவான். அல்லாஹ் அற்புதமாக பேசுகிறான். குல் இபாதல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிகும் லா தக்னூது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். பாவம் செய்யக்கூடிய, தன்னந்தனியாக பாவம் செய்யக்கூடிய, தாமாக பாவம் செய்யக்கூடிய இந்திய அடியார்களே, அல்லாஹ்வுடைய என்னுடைய கருணை இருக்கிற, அன்பு இருக்கிற, நேசம் இருக்கிற, ஒருபோதும் நீங்க நம்பிக்கை இழந்துறாங்க. அல்லாஹ் பேசுகிறான், ஒருபோதும் நீங்க நம்பிக்கை இழந்துறாங்க. என்ன காரணம்? நீங்கள் இந்த பூமி அளவு ஃபுல்லா எவ்வளவு கூட்டமா எக்கச்சக்கமா செஞ்சு வச்சிருந்தா சரி, நான் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருவேன். இன்னும் நிச்சயமா அவளாகிறவன் கஃபூர் ரஹீம், மன்னிக்கிற மிக்க அன்புடையவன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? வசனத்தில் குர்ஆன்ல பேசக்கூடிய செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த ரமலான் மாதத்துல நோன்பை விடணுமா அல்லது பிடிக்கணுமா அப்படின்னா, யார் நோன்பை விட்டு விடுகிறாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வார். நோன்பை விடாமல் கரெக்டா முறையா ஒழுங்கா பிடிச்சி பேருக்கு நோன்பு வச்சுட்டு எல்லா பார்க்கக்கூடாத காட்சிகள்லாம் செல்ல பார்த்து, பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசி, திட்டக்கூடாது எல்லாத்தையும் திட்டி, எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு பட்டி கிடந்தோம்னு அது அல்லாஹ்விடத்தில் எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த நோன்பு என்னது? அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்க மாட்டான். இபாதத்தோடு, பயத்தோடு, தேவையற்ற பேச்சுகளிலிருந்து தூரமாக இருந்து, போய் பித்தாட்டம் இதெல்லாம் செய்யாம அல்லாஹ்வுக்கு அஞ்சி நம்ம என்ன செய்யணும்? காலையிலிருந்து மகரிப் வரையும் என்ன செய்யணும்? மகரிப் வரையும் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும்? நோன்பை கவனமாக நோக்கக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்யணும் ஆகணும் என்பதை இந்த தருணத்தில் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிற சகோதர சகோதரிகளையும் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல்
நாம் கூடுதலாக கவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோன்பு மறுமை நாள் எப்படிப்பட்டதாக வரும்னு பார்த்தீங்கன்னா, நரக நெருப்புக்கு இருக்குல்ல, நம்முடைய நரக நெருப்புக்கு கேடயமாக, நரக நெருப்புலேருந்து பாதுகாத்துருமா கேடயமாக நின்று. இது ஒரு செய்தி. அது மட்டும் இல்லை, நோன்பாளியை பொறுத்தவரையும் 2 சந்தோஷங்க. என்ன சந்தோஷம்? காலையிலேருந்து மகரிப் வரலும் பட்டினி கிடக்கிறோம், அல்லாவுக்காக இருக்கிறோம், எல்லாம் இருந்து எனக்கு அல்லாவுக்காக இருக்கிறோம். நோன்பு திறக்கும் போது முன்னாடி ஜூஸ் இருக்குது, பேரிச்சம்பழம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும், கஞ்சி எல்லாம் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஆவலாக 6:19 நோன்பு திறக்க 1 நிமிஷம் தான் இருக்குதா, அந்த 1 நிமிடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்போம். நம்ம அந்த 1 நிமிடம் ஆர்வம் இருக்கல, அந்த ஆர்வத்தில் அப்படியே காத்திருப்போம் பாருங்க. அல்லாஹ் அக்பர் வாங்க சொன்ன பிறகு உடனே பிஸ்மில்லா என்று குடிப்போம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு, அப்படியே கஞ்சி குடிச்சிட்டு, ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு, பழங்களை சாப்பிட்டுட்டு ஒரு திருப்தி இருக்குல்ல, அந்த திருப்தி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நோன்பாளிகளுக்கு 2 சந்தோஷம். என்ன மகிழ்ச்சி? என்னது? ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது, மற்றொன்று அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது. என்னது? அல்லாஹ்வை சந்திக்கும் போது என்ன மகிழ்ச்சி? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? என்ன காரணம்? ஏன்னா நோன்பு திறக்கிறோம்ல, அதில் இருக்கிற மகிழ்ச்சி நோன்பாளிக்கு மறுமை நாள் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய முகத்தை, அரசனுக்கெல்லாம் அரசன் இருக்கான ரஹ்மான் அல்லாஹ், அவனை நம்ம பார்ப்போம்ல, அவனுடைய முகத்தை பார்ப்போம்ல, அவனுடைய அழகை பார்ப்போம்ல, அவன் எப்படிப்பட்ட அழகானவன், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அழகானவன், அவனை நம்ம பார்ப்போம்ல, அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்களேன், அவனை பார்த்துட்டே இருக்கணும். வேற எதுவுமே தேவையில்லை. எனக்கு எது தேவையில்லை? வல்ல ரஹ்மான் படைச்சிறப்பதான் அல்லாஹ்வை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், பார்த்து கொண்டே இருக்கணும், அப்படியே ஆசை வருமா? வேற எதுவுமே ஆசை வராது. அப்ப அந்த மகிழ்ச்சிகள் அவ்வளவு அற்புதமான மகிழ்ச்சி. அது யாரு கிடைக்கும்? இந்த உலகத்தில் கரெக்டா அல்லாஹ் வணங்கி, எந்த தப்பு செய்யாம, தப்பு செஞ்சிருந்தா கூட அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா நோன்பு நோற்று அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வோட அதிகமாக தொடர்பு வச்சு பேசி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பெற்று அல்லாஹ்வுடைய கருணைக்குள்ளவளா ஆக்கி அல்லாஹ்வுடைய அன்பு நேசத்துக்குரியவளா ஆகி அப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய மக்களாக, ஒரு சஜிதால போய் மரணிக்கக்கூடிய மக்களாக, ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்கக்கூடிய மக்களாக நம்ம அப்படி இறக்கக்கூடிய அந்த தன்மையை நாம் பெறக்கூடிய மக்களாக இருந்து அவங்க சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சி இருக்குது. அல்லாஹ் புரிந்து கொள்வான். நம்ம என்ன செய்வான்? அல்லாஹ் நம்மளை புரிந்து கொள்வான். அதற்கான முயற்சிகளை நீங்க செய்யுங்க. ஆனா இந்த ரமலான் மாசத்துல அதிகமாக நம்மளை கெடுக்க போறது என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்? என்னவா நினைக்கிறீங்க? ஷைத்தான் வந்துருவா, நீ இருந்துருவியா ஓடும். என்னங்க அது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ரமலான் மாதம் வந்து விட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது. ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுவதாக சொன்னாங்களே, அப்ப ஷைத்தான விலங்கிடப்பட்டாச்சு, நரகத்து வாசல் மூடப்பட்டுச்சு, சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்குது. எப்படிங்க ஷைத்தான்? ஷைத்தான் நம்ம இருக்கிறானே, எங்க இருக்கிறான்? ரத்த நாளங்கள்ல ஓடுறான். எப்படிங்க? எங்க? ரத்த நாளங்கள்ல ஷைத்தான் ஓடுறான். ஆட்டோமேட்டிக் என்னது? நோன்பு வச்சிருக்கிறோம், மணி 3 ஆச்சு 4 ஆச்சு, மாதிரியா இருக்குது, மாதிரி டயர்டா இருக்குது, டைம் போக மாட்டேங்குது, ரொம்ப இதா இருக்குது, 4 மணி இன்னும் ஓட 4 மணி ஆகுது, இன்னும் நேரம் இருக்குது, என்ன பண்றது? 2 மணி நேரம் இருக்குது, 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 2 வருஷமா இருக்குது அப்படின்னு ஷைத்தான். ஏய் எடுப்பா, அம்மா எடுமா, எதம்மா, செல்ல எடுமா, செல்ல எடுத்து என்ன செய்ய போடு, எப்படி அப்படி போடு, ரீல்ஸ போடு. அது ஒண்ணு. நான் நல்ல விஷயம் தான் பார்க்க போறேன். என்னது? நான் ரீல்ஸ்ல நல்ல விஷயம் தான் பார்க்க போறேன். முடிச்சு ஓடும் கரெக்டா. என்னது? 2 மணி நேரம். 2 மணி நேரம் 20 மணி நேரம் ஓடி போயிடும். அப்ப என்னது? டக்குனு வந்து என்ன செய்யும்? வந்துடும். அந்த 2 மணி நேரம் நம்ம பார்த்த காட்சிகள் எல்லாம், நம்ம செஞ்ச எல்லாமே என்னங்க? பாவங்கள். அப்ப நோம்பு நோட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. பட்டி கிடந்து போயிடலாமே. பட்டி கிடந்து ஒரு பிரயோஜனம் இல்லையா? எல்லா இடத்துல கூலியை எதிர்பார்க்க முடியாது. அப்ப வீட்டில் தொலைக்காட்சி ஓல்டு மாடல். அப்ப இதுல தேவையில்லாதது என்னது? இப்ப நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நாடகம், படம், சினிமா, கேலி கூத்து, கிண்டல், எல்லா ரீல்ஸ், ஷார்ட்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இந்த செல்லுல ஷைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? பக்கத்துல படுக்க வச்சு சேர்ந்து என்ன செய்யறோம்? ஷைத்தான்ல பக்கத்துல வச்சு தூங்கிட்டு இருக்கிறோம். அப்ப ரமலான் மாசம் என்ன செய்வான்? யாரெல்லாம்
படுக்கும்போது பக்கத்துலேயே செல்லு வச்சுட்டு படுக்கிறாள், தலைமாட்டில் வச்சுட்டு படுக்கிறது, இங்க இந்த பக்கம் சைடில் இப்படி வச்சுட்டு படுக்கிறது, எல்லாம் யாரு? நம்ம தான். இது என்ன செய்யணும்? இது தயவு செய்து விலகிக் கொள்ளுங்கள். நம்மளை நல்லாவே தெரியும். என்னது? நல்லாவே வலி கிடக்குது. எது? நல்ல ஆள் மனசை தொட்டு பார்த்தீங்கன்னா எது வலி கிடக்குது? செல்லு தான். நல்ல வலி கெடுத்துருங்க. நல்ல மனிதர்களுக்கு, நல்ல பெண்மையாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. பொண்ணு போய் அம்மா இந்த பார்மான்னு காட்டும். அவங்க அம்மாக்கார நல்ல தொழிலாளி இருப்பாங்க. என்னடி என்னது? நல்ல விஷயம்தான். அப்படியே பார்த்து பார்த்து அம்மாவுக்கு எடுத்து போடுறது. என்னது? தாளம் கெட்டு என்னது அம்மாவையும் கெடுத்து, அம்மாவும் அம்மா பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து என்னது அதுமாதிரி அத்தாக்கார போய் கெடுக்கிறது, பிள்ளைங்க எல்லாம் கெடுத்து குடும்பமே சேர்ந்து கெட்டு போய் என்னது போறது. கெட்டு போனா பெரிய பாவம் செய்யறது கிடையாது, சின்ன சின்ன பாவமாக சைத்தான செய்வான். செய்ய வச்சு ரமலான் மாசத்தை இழுத்து மூடிடுவான். அந்த பாவ மன்னிப்பு இருக்குல்ல, அது எல்லாம் முடிஞ்சு போயிடும். பாவ மன்னிப்பே க்ளோஸ் பண்ணிடுவான். இருக்காதீங்க, ஒரு தீர்வுக்கு வரணும். என்ன தீர்வு வரணும்? நான் இந்த ரமலான் மாசத்தை முழுமையாக அடைந்து கரெக்டாக நோம்பு நோட்டு கரெக்டாக இருந்து அல்லாஹ்விடத்தில் தொழுது வணங்கி எல்லாம் செஞ்சு நான் ரமலான் மாதம் முடிந்து பெருநாள் தினத்தன்று ஒரு பிறந்த குழந்தை போல அல்லாஹ்விடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் போல, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போல நான் அல்லாஹ்விடத்தில் அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பார்த்து செய்து கொள்ளுங்கள். ஏன் சொல்லனா, இந்த உலக வாழ்க்கை சில மணி நேரங்கள் தான். நல்லா வினைக்கணும். இந்த உலக அற்பமான உலகங்க. சில மணி நேரம் தான். நான் மறுமை நாள் எவ்வளோ நாள் காலம் இருந்தப்பா? ஒரு நாள் இல்லை, அரை நாள் இல்லை, சில மணி நேரம் தான் இருந்த நீனு. சில மணி நேர வாழ்க்கை தான். ஆனால் இந்த ரப்பிக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹதிகள் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக பல்லாயிரக்கணக்கான மில்லியன் ஆண்டுகள் சொர்க்கத்துல சொர்க்க சோலைகள்ல நிரந்தரமாக வாழ போறோம் பாருங்க. எங்க வாழ்க்கை இருக்குது? அங்க தங்க கட்டல நீங்க தாங்க. இங்க என்ன நகை 916 டூப்ளிகேட், இங்கெல்லாம் ஒரிஜினலா தங்க கடையில் வச்சிருக்காங்க. எல்லாம் கலப்பு. ஒரிஜினல் தங்கம், மயிரம், வைடூரியம், மாணிக்கம் என்னெல்லாம் இருக்குதோ, ஒரிஜினல் பட்டு என்னெல்லாம் இருக்குதோ, எல்லாம் முத்து எல்லாமே மறுமை நாளில் நீங்கள் உடல் ஃபுல்லா போட்டி, என்னது உடல் ஃபுல்லா ஆபரணங்களாக, தங்க வயிறு ஆபரணங்களாக உடம்பு ஃபுல்லா போட்டி, தங்க கட்டில் கால் மேல கால் போட்டு அப்படி ஜாலியா இங்க வா வேலை செய்ய அவ்வளவு பேரு, உணவளிக்க அவ்வளவு இளைஞர்கள் சுத்தி வருவாங்களே, ஜோடிகளோடு இருப்போமே. எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமாங்க அது? அங்க எந்த பிரச்சனையுமே இல்லையே, எந்த குரோதம் இல்லையே, எந்த கவலை இல்லையே, எந்த கெட்ட வேலை இல்லையே, எந்த மலஜலம் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அற்புதமான கஸ்தூரி, அப்படியே கமலும் மண்ணு, அதுல அற்புதமாக வாழப்போகிறோம் பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள். அதை கோட்டை விட்டுறக்கூடாது. அதை கோட்டை விட்டுட்டோம்னா நம்ம எங்க போயிடுவோம்? மறுமையில நரகத்துக்கு போயிடுவோம். நரக நெருப்பு என்பது மோசமானது. அதிகமாக பெண்கள் தான் நரகத்தில் இருப்பதாக யார் சொன்னா? அரசா சொன்னாங்க. அப்ப ரசலாச சொல்லிட்டாங்களா? நான் போக மாட்டேன்டி. ஏடி நான் போகணும்? நான் எதுக்கடி போகணும்? போக மாட்டேன். நான் சொக்கத்தான் போகணும். கவனமா இருக்கணும். ரசம் சொல்லிவிட்டாங்க. ஏன் சொன்னாங்க? என்ன காரணம்? அதுல ரீசன் என்ன இருக்குது? ரசம் இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் செய்ய மாட்டேன், கரெக்டா இருப்பேன், ஒழுங்கா இருப்பேன், கரெக்டா இபாதத்தா இருப்பேன், தொழுதுக்குவேன், புறம் பேச மாட்டேன், கணவன் கட்டுப்படுவேன், மாறு செய்ய மாட்டேன். இதெல்லாம் நீங்க எல்லாம் இருந்து கரெக்டா தொழுது வழங்கி ரமலான் மாசம் நோம்பு நோட்டு நிறைய காரியங்கள் செஞ்சு நான் சொர்க்கத்தில் இருப்பேன். அண்ணன் ஐஷா ரலியல்லாஹு கூட இருப்பேன், அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு கூட இருப்பேன், நான் மைமூனாவோட இருப்பேன். ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா சாஹிபர்கள் இருக்கிறாங்களே, அன்னை ஃபாத்திமாவோட இருப்பேன். இப்படிலாம் என்ன செய்யணும்? நான் இவங்களோடு இருப்பேன் அப்படின்னு முடிவு கோரணும். அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூய மகளை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூய மனைமகளை பார்க்க வேண்டும், சொர்க்கம் இருக்க வேண்டும், இறை நம்பிக்கை கொண்ட மூமினாக இருக்க வேண்டும் என்று ஆசை வைங்க. அப்படி ஆசை வைப்பதற்கான இந்த மாசம், இந்த ஒரு மாசத்துல அவ்வளவு நன்மைகளை கொள்ளடிச்சிடலாங்க. அதை நீங்க அலட்சியமாக இருந்துடக்கூடாது. இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் நோம்புனா நோம்பு முறையா வைக்கணும். ஆமா, ஷஹரு பொறுத்தவரையும் ஃபஜ்ருடைய மாவுக்கு முன்னாடி ஒரு 50 குர்ஆன் வசனங்கள் ஓதுற அளவுக்கு முன்னாடி தான் ரசம் சகர் செய்வாங்க. 50 வசனம் என்னது? இப்போ 5 மணிக்கு மாங்க வச்சுங்களேன், ஒரு 4:30 என்னது, ஒரு 4:30 என்ன செய்யணும்? 5 மணிக்கு ஃபஜ்ருடைய மாங்கனா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஆனா நம்ம ஊர்ல எப்படி 2 மணிக்கு என்னது, நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு என்னது சகரு. இது மார்க்கத்தில் இல்லை. நம்ம ஒரு காலத்தில் தெரியாம வச்ச நோன்பு. ஆனால் குர்ஆன் ஹதீஸ் விளங்கின பிறகு
குர்ஆன் விளங்கின பிறகு இல்லை, அந்த கடைசி நேரத்தில் பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி அந்த சஹர் என்பதை பொறுத்தவரையும் ரசூல் சொன்ன வசனம் 20-25, அதாவது 20 நிமிஷத்திலிருந்து 30 நிமிஷத்துக்குள்ள உள்ள அந்த டயத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், நம்ம சஹர் செய்யறோம். 3 மணிக்கு 2 மணிக்கு சஹர் செய்யக்கூடாது என்பதை கவனமாக இருங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், நீங்க நோன்பு திறக்கும் போது எப்படி ரெடியா காத்திருக்கணுமா. நீங்கள் என்ன செய்யுங்க, சஹரை தாமதப்படுத்துங்கள். நோன்பை என்ன செய்யுங்க, நோன்பு திறக்க என்ன பண்ணணும், அதை முன்னாடி கொண்டு வரணும், கரெக்டாக அடியாக காத்திருக்கணும். 2 விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, செய்ய சொன்னாங்க. ஒன்று சஹரை தாமதப்படுத்த சொன்னாங்க, அதை பிற்படுத்த சொன்னாங்க. நோன்பு திறக்கிறத முற்படுத்த சொன்னாங்க. சரிங்களா? அப்போ நோன்பு டயத்தை பொறுத்தவரையிலையும் 6:19 அப்படின்னா 6:19னா நீங்கள் 6:15க்கு ரெடியாக காத்திருக்கணும். ரெடியாக பயிற்சி பத்த கையில் வச்சுக்கணும். ரெடியாக என்னுடைய ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு திறக்க போகிறேன், என்னது அல்லாஹ்வுக்காக நோன்பு திறக்க போகிறேன் அப்படின்னு ஆர்வமாக காத்திருக்கணும், ரெடியாக காத்திருக்கணும். என்ன காரணம்? அல்லாஹ் எதிர்பார்க்குறான், என்னுடைய அடியானை பார், இந்த பெண்மணியை பார், எனக்காக நோன்பு வச்சிருக்கிறான், நோன்பு திறக்கிறதுக்காக நான் சொன்ன அந்த நேரத்துக்காக காத்திருக்கிறான், ரெடியாக காத்திருக்கிறான். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குற மாதிரி, ரன்னிங் ரேஸில் டக்குன்னு ஓடுற மாதிரி, ஜெயிக்கிற மாதிரி ரெடியாக காத்திருக்கிறான். அப்படியே அல்லாஹ் என்ன செய்யறான், உற்று நோக்கிறான், பார்க்கிறான். நல்லா நினைக்கணும், அல்லாஹ் சமீஉல் அலீம், அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். பஷீருல் அலீம், அவன் இதை பார்க்கக்கூடியவனாக இருக்கான், அறிந்தவனாக இருக்கிறான். சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும், ரெடியா காத்திருக்கணும். அல்லாஹ் அக்பர் சொன்னவனே என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹ் அவ்வளவு அது ஸ்டைலா வாங்க சொன்ன பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் அப்படின்னு 10 நிமிஷம் என்னது அல்லாஹ்வுடைய ஸலவாத்தி சொல்லி, துஆ சொல்லி, அதை சொல்லி, இதை சொல்லி, பல பள்ளிவாசல்ல உங்களுக்கு தெரியும் நோன்பு டைம் முடிஞ்சு ஒரு 5-6-7 நிமிஷம் ஓடுது. இது பித்தத்தான காரியம், மார்க்கத்தில் என்னது, மார்க்கத்தில் இல்லை. கவனமாக இருக்கணும், இது மார்க்கத்தில் இல்லை. நான் படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அடிமை. நீ சொன்ன நேரத்தில் நான் நோன்பு திறக்கிறேன், என்னது பிஸ்மில்லா, நீ சொன்ன நேரத்தில் நோன்பு திறக்கிறேன். எனக்கு தெம்பு இருக்கு, நான் இன்னும் 1 மணி நேரம் கூட இருப்பேங்க, என்னது பந்தோ பில்டப், என்னது 6:19 என்ன, எனக்கு இது இருக்கு, தெம்பு இருக்கு, பிரச்சனை இல்லை. அப்புறம் அவளை பாரு அப்படியே இது மாதிரி இருக்கலாம், நீ நோன்பு திறந்துக்கிடி, நான் பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் நோன்பு, அப்படி இல்லை மார்க்கத்தில். என்னது இந்த பில்டப்புக்கெல்லாம் வேலை கிடையாது. நோன்பு திறக்கூட டைட்டு சொன்ன டைத்து நோன்பு திறந்துடணும். கவனமாக இருங்க, அது அல்லாஹ் விரும்புகிறான். என்னது அல்லாஹ் அதை விரும்புகிறான் என்பது கவனமாக இருங்க. அப்போ அது நோன்பு திறந்த பிறகு பிஸ்மில்லாஹ் சொல்லி நோன்பு திறந்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ள பிரார்த்தனை இருக்கு, அந்த பிரார்த்தனை கேட்க வேண்டியதான். முன்னாடி எந்த பிரார்த்தனை இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது மார்க்கத்தில் இல்லை, ஆனால் நிறைய இடங்கள்ல, நிறைய பள்ளிவாசல்ல இந்த பித்தத்தான காரணங்கள்லாம் என்ன இருக்குது. சில பள்ளிவாசல்ல ஹஜ்ரத் என்ன செய்வாரு, எல்லாத்தையும் உட்கார வச்சு என்ன சொல்லுவாரு, இந்த துவா கற்றுக் கொடுப்பாரு. எந்த துவாவா இது மாதிரி, அது மாதிரி சஹருக்குன்னு ஒரு துவா இருக்குது. என்னது, நிச்சயமாக நாளைய நோன்பை நோக்க போகிறேன் அப்படின்னு ஒரு அரபியில் ஒரு இது இருக்குது. சின்ன பிள்ளைகள் நம்ம என்ன செஞ்சோம், நவீத்து சௌமைதன் அப்படின்னு ஹாதிகி அப்படின்னு ஒரு பிரார்த்தனை இருக்குல்ல, அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. நாளைக்கு நோன்பு இன்னைக்கு அப்படிலாம் மார்க்கத்தில் கிடையாது. அதாவது நோன்பு என்பது என்ன, நியத்து, எண்ணம் தான். நைட்டு நினைக்கிறீங்க, நான் நைட்டு என்ன செய்ய எந்திரிச்சு சஹர் செய்ய போறேன், அதான் நியத்து. அதுதான் நோம்புக்கான நியத்து, வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும், இதுல நம்ம கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். அது மாதிரி தொழுகை, இரவு தொழுகையே 8 ரக்காயத்து பிளஸ் 3 ரக்காயத்து, அல்லது 10 + 3 என்ன செய்யலாம், தொழுகலாம். சரிங்களா? அப்போ 6 + 3 9 தொழுகலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக தொழுத பார்த்தீங்கன்னா 8 + 3 11, 15 ரக்காத்து வரை மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அதே மாதிரி 4 + 5 வித்ரு 9 ரக்காத்து வித்ரு தொழுகிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி 6 ரக்காத்து தொழுகிறாங்க. இது மாதிரி நிறைய ஹதீஸ்லாம் என்ன செய்யணும் பார்க்குறோம். அப்போ என்னடா, அதிகமாக ரசூலுல்லாஹி தொழுது பார்த்தீங்கன்னா அண்ணா ஆயிஷா அறியக்கூடிய ஹதீஸ்களை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகை 8 + 3 8 ரக்காயத்து ப்ளஸ் வித்ரு 3 ரக்காயத்து, இப்படி நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போ இரவு தொழுகையை கரெக்டாக வித்ரு தொழுகையோடு சேர்த்து நம்ம என்ன செய்யணும், இறுதியாக குறிப்பாக ஃபஜ்ருடைய அந்த சஹர் நேரம் இருக்குல்ல, அந்த சஹர் நேரத்தில் தான் கடைசியாக வித்ரு தொழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு, என்னது அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், பாவ மன்னிப்பை கேட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அல்லாஹும்ம ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி அபுதுக வஅதிக மஸ்ததாத்து அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனத்து அபுலக பி நிஅமத்திக அலைக வஅபுலக தம் ஃபைன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த அப்படி சொல்லக்கூடிய தலையாய பாவ மன்னிப்பு துஆ இருக்குல்ல,
அந்த தலையாய பாவமளிப்பு துவாவை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அது இல்லாம அந்த கடைசி 10 லைலத்துல் இருக்கிறவை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்ன ஆயிஷா கேட்கிறாங்க, அல்லாஹ் இன்னக அஃபூன் துஃபில் அஃபா, நீ சொல்லக்கூடிய இறைவா நீ மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பை விரும்புற, ஆகையால் என்னை மன்னிச்சிரு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரத்யேகமான துவா இருக்குது. அந்த துவா என்ன செய்யணும், கடைசி 10 என்ன செய்யணும், அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அப்படி கேட்டு நம்முடைய வாழ்க்கையை இந்த 1 மாத கால உள்ள நிறைய ட்ரெயின் எடுத்து நம்முடைய ஈமானை புதுப்பிக்கணும். என்னது இந்த ஈமான், இந்த மாசத்தை பொறுத்தவரையும் ஈமான் இசாபா, அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மாதத்துல நம்முடைய ஈமானை சோதிக்கிறான், என்ன செய்யறான், கணக்கெடுக்கிறான், எப்படி நம்முடைய உறுதித்தன்மை இருக்குது என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான். அப்ப அது புதுப்பிக்கணும். புதுப்பிச்சு வீரியமாக நம்ம இந்த மாசத்துல நிறைய அமல் செய்யணும் என்பதை இந்த தருணத்தில் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க. அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், அதிகமாக தான தர்மங்கள் என்ன செய்யணும், நிறைய சதக்கா, நிறைய ஜக்காத்து, நிறைய வாரி வழங்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் மாசம் வந்து செஞ்சீங்கன்னா வரிஞ்சு கட்டி என்ன செய்வாங்களாம், வரிஞ்சு கட்டி கொண்டா என்னது ரொம்ப ஆர்வமாக ஸ்பீடா நிறைய தர்மங்கள் செய்வாங்க, நிறைய மாசம் செய்வாங்க, நிறைய நல்ல காரியங்கள் செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் நிறைய பாவமன்னிப்பு கேட்பாங்க. இந்த மாதிரி காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். மார்க்கத்திலேயே இல்லாத காரியங்கள் இருக்கிற பித்தத்தான காரியங்களை என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க. அது என்னது மார்க்கத்தில் கூடாது, அது நோன்பு என்ன சேராது. கவனமாக இருங்க. பிறையை பார்க்கறதுல ரொம்ப கவனமாக இருங்க. அதுமாதிரி பிறையை பார்த்து தான் என்ன செய்யணும், விடணும், பெருநாள் கொண்டாடணும். அதுன்னு கவனமாக இருந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு என்ன செய்யக்கூடாது, பார்த்துறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அல்லாஹ் சொன்னானா, அதன் மாதிரி நடப்பேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தால் கண்டிப்பா என்ன செய்யலாம், வெற்றி அடைந்து விடலாம். சகோதர சகோதரிகளே, அம்மா அசிப்தால ததுகுலு ஜன்ன, அல்லாஹ் பேசுகிறான், அம்மா அசிப்தால ததுகுலு ஜன்ன, நீங்க சொர்க்கத்துக்கு ஈசா போயிடலாம்னு கேட்கிறான். நீங்க சொர்க்கத்துக்கு ஈசா போயிடலாம்னு கேட்கிறான். என்ன காரணம், ஈசா போக முடியாது. கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திக்கணும். நோயினால அல்லாஹ் என்ன செய்வோம், நம்மளை நோயை கொடுத்து நம்மளை சோதிப்பான். குடும்பத்தில் கணவன் இடத்துல பிரச்சனை வரும், குழந்தைகள் முடியாம பிரச்சனை வரும், சரிங்களா, கடன் முடியாம பிரச்சனை வரும். அப்ப இது மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது என்ன செய்யணும், அல்லாஹ் இடத்துல ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். ஒரு பிள்ளை கூட பேசுச்சு அருமையா, யாரு அற்புதமா ஒரு பிள்ளை பேசுச்சு, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிடணும். என்னது, யாரு, அல்லாஹ் தான் நம்முடைய பொறுப்பாளன், நிஅமல் வக்கீல், அவன் தான் பொறுப்பாளன், பாதுகாவன். யாருங்க, அந்த மௌலானா ஃபன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யாரு, வல ரஹ்மான், அல்லாஹ் தான் என்னது நம்முடைய பாதுகாவலனும் பொறுப்பாளன் என்பதை நினைச்சு கேட்குங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சந்தோஷமா இருக்கணும், நல்ல வாழ்க்கைங்க, அல்லாஹ் நம்மளை சீர்படுத்தி வச்சுக்கணும், நல்ல வீடு, நல்ல கார், எல்லாம் வசதி இருக்குது, வீடு, பொண்டாட்டி, பிள்ளைங்க, சந்தோஷம், நல்ல சாப்பாடு, நல்ல உணவு. ஆனால் உணவே இல்லாமல் பாலஸ்தீன் மக்கள் நோன்பு நோக்க போறாங்க. அடுத்த மாசம் பாலஸ்தீன் மக்கள் நோன்பு நோக்க போறாங்கல்ல, அவருடைய உணவு என்ன இருக்குது, குடிக்க சரியான தண்ணி இருக்குதா, சாப்பாடு இருக்குதா, வெறும் ஏதோ மாவு இது ஏதோ போட்டு என்ன செய்வாங்க, நோம்பு நோப்பாங்க. ஆனால் அவங்க நோம்பு நோற்றாலும் அல்லாவுக்காக அந்த நோம்பு நோக்கிறாங்க. அவங்களுடைய உறுதித்தன்மை, ரோட்டில் இருந்துக்கிட்டு ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு ஒரு டென்ட் போட்டுக்கிட்டு, அது டென்ட்டே இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா பிறந்த வெளியில் ஓப்பன் வெளியில் இருந்து கொண்டு அல்லாவுக்காக நோம்பு நோக்கக்கூடிய காட்சிகள் நம்ம என்ன செய்வோம், பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் அவரை எப்படி வைத்திருக்கிறான், அல்லாஹ் நம்மளை சிறப்பாக்கி வச்சிருக்கான். நம்ம தான் அதிகமாக என்ன செய்யணும், அல்லாவுக்கு நன்றி செலுத்தி கரெக்டாக ஒழுங்காக உருப்படியாக என்ன செய்யணும். இருந்தாலும் பசிப்பட்டினியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒருவேளை நோன்பு திறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாம வெறும் தண்ணியை வச்சு நோன்பு திறக்கிறாங்க, தண்ணியே இல்லாம நோன்பு திறக்கிறாங்க. யாரு, அந்த மக்கள் தண்ணியே இல்லாம நோன்பு நோக்கிறாங்க, சகல் செய்யறதுக்கு உணவே இல்லாம நோன்பு வைக்கிறாங்க. எந்த காரணம், ஈமானுடைய உறுதித்தன்மைங்க. அப்ப அவங்க உறுதியான தன்மையில இருந்து என்ன செய்யறாங்க, அற்புதமாக நோன்பு வைக்கிறாங்க. அல்லாஹ் அந்த நோன்பை என்ன செய்வான், அங்கீகரிச்சுக்குவான், அவங்களுடைய பாவனை மன்னிப்பான், சொர்க்கத்தை உயர்ந்த இடத்தை அல்லாஹ் என்ன செய்வான், வழங்கிடுவான். அப்ப அதை விட கூடுதலாக நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி தன்னுடைய கால்கள் எல்லாம் வீங்க அளவுக்கு அல்லாஹ்வுடைய என்ன செய்யாங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? ஐஷாவே சொல்லுங்க, ஐஷாவே, அண்ணன் ஐஷா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, நீங்க இப்படி கால்கள்லாம் வீங்க அளவுக்கு நின்று வழங்குறீங்களே இரவெல்லாம். அப்ப ரசம் சொன்னாங்க, படைத்த ரப்பரானுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க. அப்ப அல்லாஹ் வல்ல ரஹ்மான், கருணையாளன், நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், மறுமையில் நம்மளை தான் அரவணைச்சு கொண்டு போவான், நம்மளை சொக்கத்து கொண்டு போய் அவன் விடுவான், சந்தோஷமா வைப்பான், நிரந்தரமான வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணாங்க, வீணடிச்சிடாதீங்க. கவனமாக இருந்து இந்த ரமலான் மாசத்தை சிறப்பான மாசமாக, சிறப்பான ஒரு நோன்பு நோற்று அல்லாவுக்காகவே வாழ்ந்து அல்லாவுக்கே வர்ணிக்கக்கூடிய மக்களாக எல்லோரும் என்ன செய்யுங்க, உயர் சொக்கத்து ஜன்னத்தில் அடையக்கூடிய மக்களாக பிரார்த்தித்து இடையே நிவசியை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.